ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் நம் அன்பான சிரடி சாய்பாபா ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருளுரை. ராமாயணத்திலிருந்து நாம் உள்வாங்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? பகவான் இன்று ஒரு அழகான செய்தியுடன் நம்மை அன்புடன் வழிநடத்துகிறார். தவறு அல்லது தோல்வி இல்லாத பொருள் இல்லை. வலியுடன் கலக்காத மகிழ்ச்சி இல்லை. அகங்காரத்தால் கரைப்படாத செயல் இல்லை. எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் துக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் பற்றின்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ராமாயணம் இந்த ஞானமான செல்லுபடியாகும். மதிப்புமிக்க பற்றின்மை அல்லது தியாகம் விதைக்கிறது. ராமர் மகிழ்ச்சியுடன் காட்டுக்கு செல்கிறார். தனது தந்தையின் விருப்பம் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்த தருணத்தில் நினைவில் கொள்ளுங்கள். அவரை நாடு கடத்த செல்ல உத்தரவிட்ட அதே நபரே அவருக்கு பேரரசராக முடிசூட்டப்படுவார். முழு அதிகாரங்களையும் உரிமைகளையும் கொண்டவர்கள். ராமாயணத்தில் அதிகார பதவிகளை துறக்கும் போது இன்று அதிகாரங்கள் அல்லது உரிமைகள் இல்லாத நபர்கள் அதிகார பதவியை வைக்க கூச்சலிடுவதை காண்கிறோம். கடமைகள்தான் கடவுள். அதுதான் ராமாயணம் கற்பிக்கும் பாடம். ஒருவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தும் முறைகளை குறிக்க கடமை என்ற சொல் இன்று பயன்படுத்தப்படுகிறது. இல்லை, கடமை என்பது உங்களிடம் உள்ள பொறுப்பு. மற்றவர்களை மதித்து உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சேவை செய்வது. உங்கள் கைத்தடியை அசைத்து கொண்டே நடக்க சுதந்திரம் இருப்பதாக நீங்கள் கூறினால் பின்னால் வருபவர் உங்களைப் போலவே சாலையை பயன்படுத்த சுதந்திரம் பெற்றுள்ளார். மற்றவர்களின் சுதந்திரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ கூடாது என்பதற்காக உங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்துவது அதுவே வழிபாடாக மாறும். கடமை உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி உங்கள் அன்றாட கடமைகளை செய்து கொண்டே உங்கள் ஆன்மீக ஒழுக்கத்தை பின்பற்றினால் நீங்கள் கடவுளின் அருளை பெறுவீர்கள். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.